செப்டிக் டேங்கை எப்படி கரெக்டாக அமைக்கிறது, இதுதான் இன்றைய பதிவு. முழுமையான காலனி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு மேல செப்டிக் டேங்க்ல ஒண்ணுமே இல்லை. இதுதான் முதல்ல செப்டிக் டேங்க் போடுறதுக்கு அப்படின்னாவே முதல்ல வடக்கு திசை பகுதிகளிலும் கிழக்கு திசை பகுதிகளில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் போடணும். அதை மைண்ட்ல நல்லா ஃபிட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து வேற எந்த இடத்துல போட்டாலும் அது தப்புங்க. முடிஞ்சு போச்சு. லாஜிக், ஒரே லாஜிக், அவ்வளவுதான். நம்ம பிரிக்கிறோம். ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டு, 3 பார்ட்டு, இது 4 பார்ட்டு. இதுல இந்த பார்ட் இருக்குது பாத்தீங்களா, ஈசானிய மூலை பார்ட்டு. இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வந்துட்டா தப்பு. அதாவது 4 மொத்தம் பிரிச்சோம்னா 4 10 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி. அப்ப இந்த 10 அடியில வந்தா தப்பு. 2வது 10 அடியில வந்தாலும் தப்பு. அப்ப 3வது வரக்கூடிய இந்த 10 அடியில மட்டும்தான் செப்டிக் டேங்க் துல்லியமா வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வீடியோ பல முறைக்கு ஒரு தடவை 3 தடவை போட்டு பாருங்க. அதே மாதிரி கிழக்கு பக்கம் 60 அடி இருக்குதுன்னா முதல்ல 15 அடி ஆகாது, 2வது 15 அடி ஆகாது, 3வது வரக்கூடிய 15 அடிங்கிற இடம் தான் செப்டிக் டேங்குக்கு சரியான பகுதி. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ புரியாதவங்க திருப்பி 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம்.